இன்றைக்கி ஒரு சண்டே விளாக் பார்ப்போமா? இன்றைக்கி என்னோடய சித்தப்பா குலசாமி கோயிலில் கிடா வெட்டுறாங்க. அங்கே தான் கிளம்பி போய்கிட்டுருக்கோம் நாங்கள். அப்பா வீட்டு சைடு ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. அதனால் நாங்கள் சீக்கிரமே நானே, என் ஹஸ்பண்டு, என் பசங்க எல்லாம் கிளம்பிட்டோம். கன்னியம்பட்டி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம். நான் சின்ன வயசில் இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டது. இப்போ என் பசங்க வந்து இங்கே சாமி கும்பிட்றாங்க. இதை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, எல்லாம் வந்துட்டாங்க, சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், என் ஹஸ்பண்டு, அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, தம்பி, தங்கச்சி, என் பசங்க, என் தம்பி பொண்ணு எல்லோரும் ஒரே இடத்துல சாமி கும்பிட்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கருப்பா, நீ தான் எங்கள் வாழ்க்கைக்கு துணை அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வந்த வேலையை பார்க்க நாங்களும் கிளம்பிட்டோம். நமக்கு சோறு தான் முக்கியம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மரத்தடி நிழலில் ரிலாக்ஸாக உட்காந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு, என்ன தான் ஃபோனில் பேசினாலும் இந்த மாதிரி ரிலாக்ஸாகவும் லைவாகவும் பேசுகிற மாதிரி இருக்காது. நிறையா விஷயங்களை பேசி நீ இதை செஞ்ச அதை செஞ்ச அப்படின்னு நிறையா ஷேர் பண்ணோம். ஸ்கூல், டியூஷன் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இல்லாத டைம் தான் நிறையா பேச முடியுது. அதனால நாங்களும் உட்காந்துட்டோம் ரொம்ப நேரம். ஈவினிங் வரைக்கும் அங்கேயே நல்லா ஜாலியாக பேசிட்டு விளாண்டுட்டு அப்புறம்தான் பசங்களுக்கும் ஆலமரம், கிணறு, அப்படியே வயல்வெளியெலாம் சுற்றி காமிச்சிட்டு நல்லா டைம் பாஸ் ஆச்சு. என் பசங்களும் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் எல்லோரும் தோப்புக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுப்போம், ஸ்டில்ஸ் எடுப்போம் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லோரும் தனித்தனியாக நின்று, ஃபேமிலியாக நின்று இப்படி எல்லா ஸ்டில்ஸும் தனித்தனியாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பசங்களும் நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறப்ப இருக்கிற எனர்ஜி, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்புறப்ப எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. உங்களுக்கு அப்பா வீட்டில் போயிட்டு வந்தால், ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும்னு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.